பண்டிகை நாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையிலிருந்து ஆம்னி பேருந்துகளில் மதுரைக்கு செல்ல வழக்கமாக 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் விழாக்காலம் என்பதால் 4000 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையிலிருந்து நெல்லை, சேலம் மற்றும் திருச்சி செல்ல 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை கட்டணம் அதிகரித்து வசூலிக்கப்படுகிறது. சுதந்திர தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி காலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரையிலும் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். இதேபோல இரவு 10 மணி முதல் 11 மணி வரை ஒவ்வொரு 15 நிமிடங்கள் இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்ற உள்ளார். தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க உள்ளார். இந்த அணிவகுப்பில் சிறப்பு காவல் படைகள், கேரளா சிறப்பு காவல் படை, காவல் பெண் கமாண்டோக்கள் உள்ளிட்ட போலீசார் பங்கேற்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் காலை 9 மணிக்கு மூவர்ண தேசிய கொடியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் பெயரிலான விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருதை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 24 காவலர்கள் குடியரசுத் தலைவரின் இந்த விருதிற்கு தேர்வாகியுள்ளனர். ADGP பாலநாகதேவி, காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், IG லட்சுமி ஆகியோருக்கு சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர்கள் ஜெயலட்சுமி, விமலா, துணை காவல் ஆணையர் சக்திவேல், துணை காவல் கண்காணிப்பாளர் துரைபாண்டியன் உள்ளிட்ட 21 காவலர்கள் குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருதை பெறுகின்றனர். வாக்கு திருட்டு போன்ற மோசமான சொற்றொடர்களை பயன்படுத்துவது கோடிக்கணக்கான இந்திய வாக்காளர்கள் மீதான நேரடி தாக்குதல் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1951 முதல் 1952 ஆண்டு இந்தியாவின் முதல் தேர்தலில் இருந்தே ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தேர்தலிலும் உண்மையில் 2 முறை வாக்களித்ததற்கான ஆதாரம் யாரிடமாவது இருந்தால் இந்தியாவின் அனைத்து வாக்காளர்களையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் திருடர் என்று வர்ணிப்பதற்கு பதிலாக அந்த ஆதாரத்தை எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்துடன் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. நமது வாக்காளர்களுக்கு வாக்கு திருட்டு போன்ற மோசமான சொற்றொடர்களை பயன்படுத்தி ஒரு தவறான கதையை உருவாக்க முயற்சிப்பது கோடிக்கணக்கான இந்திய வாக்காளர்கள் மீதான நேரடி தாக்குதல் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான தேர்தல் ஊழியர்களின் நேர்மையின் மீதான தாக்குதல் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைத்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 922 பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர்.
அடையாறு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 424 பெண்கள் உட்பட 615 பேர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். போலீசார் கைது செய்தபோது மயக்கமடைந்த 4 பெண்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சிலர் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனிடையே தூய்மை பணியாளர்களை தடையை மீறி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது நீதிமன்ற அவமதிப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள அனைத்து திருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்க உத்தரவிட்டதற்கு எதிராக தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நாய்க்கடியால் ரேபிஸ் நோய் மீண்டும் அதிகமாக பரவி வருவதாக வெளியான பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. டெல்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறு மாநில அரசிற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு இதற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தது. இதனிடையே இந்த விவகாரத்தில் மனித உரிமைகள் மாநாடு என்கிற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. அதனை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட கூடுதல் அமர்வு அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டு உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. அசாமில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த காரை யானை அடித்து நொறுக்கிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் காயத்தால் அவதியுற்ற காட்டு யானை ஒன்று திடீரென ஊருக்குள் நுழைந்தது. பின்னர் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரை தலைகீழாக சாய்த்து சேதப்படுத்தியது. இதனையடுத்து அங்கு திரண்ட மக்கள் தூரத்தில் இருந்தபடி யானையை அங்கிருந்து விரட்ட கூச்சலிட்டனர். அம்சாங், ஜோராபத், சத்கான் உள்ளிட்ட இடங்களில் காலில் காயத்துடன் இந்த யானை சுற்றித் திரிவதாக தெரிவித்த உள்ளூர்வாசிகள் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள கின்னோர் பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கின்னோரில் உள்ள ஓஹிஸ் லுங்பா நாலா பகுதியில் புதன்கிழமை மாலையில் சாலை கட்டுமான பணிகள் நடைபெற்ற போது திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. ரிஷி டோங்ரி பள்ளத்தாக்கு பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் சட்லஜ் நதியின் குறுக்கே உள்ள பாலத்தை மூழ்கடித்த நிலையில் ஒருவர் காயமடைந்தார். மீட்பு நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டனர். அதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி, அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் தீபக் கோதாரி தனது புகாரில் வணிக விரிவாக்கத்திற்காக 60 கோடியே 48 லட்சம் ரூபாயை வழங்கியதாகவும், ஆனால் அதை தனிப்பட்ட காரணங்களுக்கு செலவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை ஷில்பா ஷெட்டி, அவரது கணவர் ராஜ் குந்த்ரா உள்ளிட்ட 3 பேர் மீது மும்பையில் உள்ள ஜுஹூ காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை ஷில்பா ஷெட்டி தரப்பு வழக்கறிஞர் பிரசாந்த் பாட்டில் மறுத்துள்ளார். இது சிவில் வழக்கு. தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்தால் ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு ஆதாரமற்றதோடு தீங்கிழைக்கும் செயல் என்றும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.